தங்களோட உயிர பத்தி கூட கவலைப்படாம தரமான சண்டை காட்சிகள் கொடுத்த ஸ்டன் மாஸ்டர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பீட்டர் ஹெயின். பெரிய அளவிலான ஒரு ஆக்ஷன் ராஜா அப்படின்னு இவரை தான் சொல்றாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் பல விதமான சண்டை காட்சிகளை இவர் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே பாகுபலி படம் தெரியும். அந்த படம் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு முக்கிய காரணமே அந்த படத்தோட போர்க்காட்சிகள் தான். அந்த அளவுக்கு தத்ரூபமா ஒவ்வொரு சண்டையுமே இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே பீட்டர் ஹெயின் தான். பீட்டர் ஹெயின் தான் அந்த படத்துல உள்ள ஒவ்வொரு சண்டையையும் அவ்வளவு அற்புதமா கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. நீங்க எல்லாரும் புலிமுருகன் படம் பார்த்திருப்பீங்கல்ல. அந்த படத்துல மோகன்லால் புலி கூட சண்டை போடுவாரு. அந்த காட்சி பார்க்கிறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதை கொரியோகிராஃப் பண்ணதும் இந்த பீட்டர் ஹெயின் தான். அதுக்காக அவருக்கு நேஷனல் அவார்டே கொடுத்திருக்காங்க. இதை தவிர நம்ம தமிழ் சினிமாவில் அந்நியன், சிவாஜி, கஜினி, எந்திரன், ஏழாம் அறிவு இந்த மாதிரி எல்லா படங்களுக்கும் இவர் தான் மேக்சிமம் சண்டை காட்சிகளை எடுத்திருக்காரு. அதுவும் அந்நியன் படத்துல அந்த கராத்தே மாஸ்டர்ஸ் கூட விக்ரம் சண்டை போடுற காட்சி எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதை இந்த அளவுக்கு தத்ரூபமா கொரியோகிராஃப் பண்ணதும் இவர் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அன்பறிவு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டன் மாஸ்டர்ஸ் அப்படின்னா இவங்க தான். இவங்க ஒரு ட்வின்ஸ். கார்த்தி நடிச்ச மெட்ராஸ் படத்தின் மூலமா தான் இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. மெட்ராஸ் படம் கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபேவரேட்டா இருக்கும். அந்த படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகளை பார்த்திருக்கீங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா தெருக்குள்ள தான் நடக்கும். எல்லாமே தெரு சண்டையா தான் இருக்கும். அந்த சண்டைகள் எல்லாத்தையும் அவ்வளவு அற்புதமா கொரியோகிராஃப் பண்ணது இவங்க தான். அதே மாதிரி கபாலி படத்துலயும் ரொம்ப ஸ்டைலிஷா தலைவருக்கு சண்டை காட்சி வேணும் அப்படின்னு அந்த படத்துலயும் பா ரஞ்சித் இவங்கள தான் ஸ்டன் மாஸ்டரா போட்டிருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் லோக்கியோட அற்புதமான படைப்புன்னு சொல்லக்கூடிய கைதிலையும் இவங்க தான் ஸ்டன் மாஸ்டரா இருந்திருக்காங்க. அந்த படத்துல சண்டை காட்சிகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா முழுக்க முழுக்க ராத்திரி மட்டும்தான் ஷூட் இருக்கும். ஆனா அந்த ராத்திரி ஷூட்லயும் ஆக்ஷன் காட்சிகள்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த எல்லா ஸ்டண்டையும் கொரியோகிராஃப் பண்ணது இந்த அன்பறிவு தான். அதே மாதிரி கமலோட விக்ரம் படத்துலயும் எல்லா சண்டை காட்சிகளையும் இவங்க தான் கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியாவோட புகழ்பெற்ற படமான கேஜிஎஃப் 1 and 2 இந்த ரெண்டு படத்துக்காக அன்பறிவுக்கு தேசிய விருதே கொடுத்திருக்காங்க. ராக்கி பண்ண எல்லா ஸ்டண்டையும் மாஸ்டர் பண்ணி கொடுத்ததே இந்த அன்பறிவு தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்டன் சில்வா. கண்டிப்பா இவரை தெரியாதவங்க இருக்கவே மாட்டேங்க. இவரை எல்லாருமே ஒரு நடிகரா பார்த்திருப்பீங்க. ஆனா முக்கியமா இவர் ஒரு ஸ்டன் மாஸ்டர். ஆரம்பத்துல பீட்டர் ஹெயினோட உதவியாளரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தென்னிந்திய சினிமாவிலேயே ஒரு முன்னணியான ஸ்டன் மாஸ்டரா மாறி இருக்காரு. சேசிங் சீன் எடுக்கணும் அப்படின்னா இவரை விட்ட ஆளே கிடையாது. மனுஷன் சேசிங் சீன்ல சண்டை காட்சிகள்லாம் அவ்வளவு அற்புதமா கொரியோகிராஃப் பண்ணுவாரு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மங்காத்தா. மங்காத்தா படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேசன் கார் சீனையும் இவர் தான் எடுத்திருக்காரு. கார் ஓட்டிக்கிட்டே சண்டை போடணும், அதுக்கப்புறமா பைக்ல துரத்திட்டு போறது, வேகமா சண்டை போடுறது, இது எல்லாத்துலயும் ஸ்டன் சில்வா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திலீப் சுப்ராயன். உங்கள எத்தனை பேருக்கு இந்த ஸ்டன் மாஸ்டர் தெரியும்? நம்ம தமிழ் சினிமாவில் எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். இதுக்கு முக்கிய காரணம் ரியலிசம் பிளஸ் மாஸ். இந்த ரெண்டையும் சூப்பரா காமிப்பாரு. இதுக்கு முக்கியமா ஒரு படத்தை சொல்லணும் அப்படின்னா ஆரண்ய காண்டம். அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனையும் அற்புதமா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா வடச்சென்னை. வடச்சென்னை படம் முழுக்க முழுக்க ஒரு லோக்கல் ஃபைட்டா தான் இருக்கும். அதை கொஞ்சம் கூட போர் அடிக்காம அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தீரன் அதிகாரம் 1. இந்த படத்துல ஸ்டன் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் ஒரு பஸ் காட்சியை எவ்வளவு அற்புதமா பண்ணிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த சூப்பர் சுப்ராயன் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனல் கண்ணன். இந்த லிஸ்ட கனல் கண்ணன் இல்லாம முடிக்க முடியுமா என்ன? கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஸ்டன் பண்ணிருக்காரு. ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கனல் கண்ணனை பொறுத்த வரைக்கும் 90s காலகட்டத்தோட இறுதியில இருந்து 2000 காலகட்டத்தோட ஆரம்பம் வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய முக்காவாசி படத்துக்கும் இவர் தான் ஸ்டன் மாஸ்டரா இருந்திருப்பாரு. ஒரு கடத்துல சினிமா பட வாய்ப்புகள் வந்து ஒரு சில படங்கள்ல அவரோட ஃபைட்லயே வந்து காமெடியும் பண்ணிட்டு இருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனல் அரசு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபைட் மாஸ்டர் இவர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி படங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஆரம்பத்துல ராம்போ ராஜ்குமார் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா சொந்தமாவே இவர் ஒரு சில படங்கள்ல ஸ்டன் பண்ணிருக்காரு. முதலமைச்சர் விஜயோட ஒரு ஃபேவரட்டான ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். விஜயோட கத்தி, மெர்சல் மாதிரியான படங்கள்ல அதிரடி சண்டை காட்சிகளை தந்தவரே இவர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.